சீதாவுக்கு கல்யாணம் ஆனது தெரியாமல் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி எப்படி முத்து தலை குனிஞ்சு நின்றாரு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இங்கே சீதாவுக்கு கல்யாணம் ஆனது தெரியாமல் முத்து வெள்ளவந்தியா ஒவ்வொரு இடத்துலையும் சீதாவுக்கு சூப்பர் மாப்பிள்ளை பார்க்கணும், நல்லா படிச்சிருக்கணும், பெரிய வேலைக்காரனாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சூழ்நிலையை சொல்லி மாப்பிள்ளையை கேட்குறாரு. அப்போ நிறைய பேர் சரி தம்பி பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு நினைவு வருது அந்த அரசியல்வாதி. அவர் பெரிய ஆள், அவருக்கு ஏகப்பட்ட வேலை தெரிஞ்சிருக்கும். அவர் மூலமாக கூட பெரிய மாப்பிள்ளை நம்ம சீதாவுக்கு கிடைக்கலாம்ல, பேசாமல் அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நண்பரை பார்க்க போகிறாரு. ஒவ்வொரு வாட்டியும் நான் உன்னை பார்க்கணும் ஃபோன் பண்ணி வாயா வாயானா நீ வரவே மாட்டேன், நீனே வந்துருக்கு என்ன முத்து அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை தலைவரை பார்க்கணும் அப்படிங்கும்போது எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, எல்லாரும் பிரச்சனையோட தான் தலைவரை போய் பார்ப்பாங்க, நீ தலைவரை பார்க்கறது ஒன்றும் இல்லைங்க அதான் கேட்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா நண்பா, வேறு ஒன்றும் இல்லை, என் குழந்தைய நல்லா படிச்சிருக்கான். நான் தான் அந்த வீட்டில் மூத்த ஆள் மாதிரி. என் வீட்டம்மா வீட்டில் அப்பா கிடையாது, உனக்கு தெரியுங்களா, எல்லாத்தையும் நான் தான் பார்க்கேன். நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது முத்து, உன் குணம் வேறு யாருக்கும் வராடா, அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான், யாருக்கும் நல்லது செய்யணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்பாங்க. உண்மையிலேயே உன்ட்ட அதிக குணம் இருக்குது, தலைவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ தலைவர் வணக்கம், மணிமாறன் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லு மணிமாறா, என்ன ஒரு 4 நாளாக வேலைக்கு வரல என்ன அப்படிங்கிறாங்க. ஐயா ஒன்றும் இல்லை, முத்து என் ஃப்ரெண்ட் இருக்கார்ல ஐயா, அவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுன்னாரு அப்படிங்கிறாங்க. வீட்டில் தானே இருக்கேன், கூட்டி வர வேண்டியானே, எனக்கு வெளியூர் பயணம் எதுவும் இல்லை, கூட்டி வா அப்படிங்க. சரிங்கய்யா அப்படிங்கிறாங்க. தலைவர் வீட்டில் தான் இருக்கிறான், நான் வேறு 4 நாளாக வேலைக்கு போகல, பொண்ணி வச்சு தான் அசுக்காக இது பண்ணணும், நான் வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போனோன்னே தலைவரை முத்து வந்திருக்காப்புல அப்படிங்கிறாங்க. முத்து வாங்க வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிடுவீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சொல்லு தம்பி, ஒவ்வொரு வாட்டியும் நான் நீ கூட்டி வான்னு இவன்ட்டு சொல்லுவேன், என் ஃப்ரெண்டு பிஸியாக இருக்கான், தேரோட்ட போகிறான், அங்கே போகிறான் இங்கே போகிறான்னாப்புல, வீட்டம்மா டெக்கரேஷன் எல்லாம் நல்லா போதா அப்படிங்கிறாங்க. தலைவர் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. முத்து, இங்கே எங்கே இருந்தாலும் சரி தான், என்ன பண்ணாலும் சரி தான், தலைவருக்கு தெரிய வந்துடும். சரிதானா, எனக்கு நீங்கள் மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. எங்கள் கட்சி தலைவர் முன்னாடி நான் நிமிர்ந்து நிற்கோம்னா அது காரணம் நீங்கள் தான். ஒரு 250 ஜோடிக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அசால்ட்டாக சொல்லிவிட்டு டவார்னு வேலை நடக்கும்னு பார்த்தா நடக்கலை. என்ன நீனும் பொண்டாட்டி பார்த்த பார்வையில் தான் நீங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா பதவியில் இருக்கேன்ப்பா, அதுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு பார்ப்பேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு எதுவுமே வேண்டாங்கிறப்பா, என்ன பண்ணுறது சொல்லு, நீ என்ன பண்ணால் நான் பண்ண தயாராக இருக்கேன், இப்போ என்னப்பா பண்ணணும் அப்படிங்கும்போது, ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஒரு சாதாரண டிரைவர் அப்படிங்க. தம்பி அப்படி மட்டும் சொல்லாத, எல்லாரும் பெரிய ஆளாக இருக்கணும் இருக்காங்க, என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இருக்கட்டியா, என் குழந்தைய நல்லா படிச்சுட்டு நல்ல இடத்துல வேலை பார்க்கா அப்படிங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், இப்போ அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. நான் நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்க்கங்கய்யா, என் துப்புக்கு ஒரு சில இடத்துல சொல்லி வச்சுருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க உற்சாக உறவினர்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது ஒரு சில மாப்பிள்ளை துப்பை சொல்லுதாங்க, ஒரு சிலது பிடிக்க மாட்டாங்க. வேலைக்கார மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கய்யா அப்படிங்கும்போது, அப்படியா சர்க்காரில் வேலை பார்க்கணுமா, நிறைய மாப்பிள்ளைகள் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, என்ன ஒரு 4-5 பேர் வர சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி வர சொல்லுதாங்க. ஐயா இதை நம்ம முத்து தம்பி, இவர் குழந்தைய நல்லா படிச்சுட்டு ஒரு இடத்துல வேலை பார்க்கு, சர்க்கார் மாப்பிள்ளையை பார்க்காங்க, பார்த்து கொடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க புரோக்கர்கிட்ட. உடனே சரிங்கய்யா, பொண்ணோட ஃபோட்டோவும் என்ன படிச்சிருக்குன்னு எழுதி தர சொல்லுங்கள் குறிப்பு அப்படிங்கிறாங்க. முத்து எழுதி கொடுக்காரு. சரி தம்பி, அவங்க நல்ல ஆளாக பார்த்து சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாயிட்டுன்னு பரவாயில்லை, அண்ணன் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் அதை பார்த்துக்கிறேன். இல்லை முத்து, நானும் உனிமா தானே, நீ என்ன உறவோ அதே உறவு அந்த பிள்ளைக்கு, நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணுவோம், ஆனால் கல்யாணத்துக்கு நீ கூப்பிடாம விட்றாதப்பா அப்படிங்கிறேன். கண்டிப்பாக சார், உங்கள் திறமையில தான் கல்யாணம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா சந்தோஷம், போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. ரொம்ப திருப்தியாக வீட்டுக்கு வராங்க. அங்கே நின்றோடனே அண்ணாமலை ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து, முத்து நான் நைட்டு வரமாட்டேன், விஜயாவுக்கு ஃபோன் அடித்தேன் போகவே இல்லை, அம்மா எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லைடா, ஊரில் கருப்பட்டி நிறைய வாங்கி வச்சுருக்காங்களாம், அதை நம்ம இங்கே வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா கால் பண்ணிகிட்ருக்கு, அம்மாவே கொண்டு வந்துடும், அங்கே விவசாய வேலை நடக்குது, அதனால் அவங்களால வர முடியல அப்படிங்கிறாங்க. நானும் அங்கே போனோம்னா எதையாவது சாப்பிட்டு விடுவேன்ப்பா, இப்போ பையனுக்கு இன்னும் சாப்பிட்டு விடுவேன், அதனால் நான் போகிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா அப்போ பார்த்து போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. கிராமத்துக்கு போகிறாங்க. முத்து, உங்கள் அப்பன் தான் வாரம்னா நீ வந்திருக்க அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. நீ வரவேணான்னு யாரப்பா சொன்னான், அப்பா அண்ணாமலை வாரண்ணா,
நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கருப்பட்டி கிருப்பட்டி எல்லாம் கட்டி வச்சுருக்கேன், 2 நாள் இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க. பாட்டி நாங்கள் போகலன்னா ஒன்றும் நடக்காது, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, மீனாவை அம்மா பாடாப்படுத்துவாங்க, நான் இருந்தால் தான் ஓரளவு லாயக்கா போயிட்டுருக்கோம். அது போக சீதாவுக்கு பரபரப்பாக மாப்பிளை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கும்போது, யார் மீனா தங்கச்சிக்கா பெரிய பிள்ளை ஆயிட்டாளா அப்படிங்கிறாங்க. அவள் படித்து வேலைக்கு போயிட்டா அப்படின்னு. அப்படியா படித்து வேலைக்கு போயிட்டாளா, இன்னொரு பார்க்கா அப்படின்னு கேட்காங்க. இந்த வேலை அப்படியா, சரி சரி சரி, நீ இரு, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நம்ம சொக்காரங்க இருக்காங்க, ஏன்னா உனக்கும் தம்பி மோள தானே, அந்த பையனும் நல்ல கனமாக படிச்சுட்டு மெட்ராஸில் தான் வேலை பார்க்கான், ஏதோ ஐடி கிட்டி என்னத்தையும் சொல்லுதாவா, பெரிய வேலை, இந்த பெரிய பெரிய பெட்டிலலாம் வந்து ஏதோ வந்து உரசி உரசி பார்ப்பாங்களாம்ல, அந்த மாதிரி வேலை பார்க்கானா, நல்லா படிச்சிருக்கான், நல்ல சம்பளம் எடுக்கான், நான் இப்போ என் அப்பனை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி என் அப்பாவை கூப்பிட்டு வராங்க. இவன் குழந்தையா தான் வந்து நிறைய படிச்சிருக்கா அப்படிங்கும்போது முத்துக்கிட்ட பேசுதாங்க. பையன் நல்லா வேலை பார்க்கான், சம்பளம் எடுக்கான் அப்படி இப்படின்னு பேசணும். சரியா பையன் போட்டா காமிங்க, போட்டா பார்த்தோன்னா முத்துக்கு ரொம்ப நல்லா பிடிச்சி போகுது. சரிங்கய்யா அப்போ ஒன்று செய்யுங்க, நான் ஊருக்கு போயிருந்தேன், என்னைக்கு உங்கள் பையன் வருவாப்புன்னு சொல்லுங்கள், பொண்ணை கூட்டி கொண்டு காமிக்க, பிடிச்சிக்கிட்டு 2 பேருக்கும் பிடிச்சிக்கிட்டுன்னா அடுத்தவளை பேசி முடிச்சுக்கிட்டோம் ஐயா அப்படிங்கிறாங்க. சரி தம்பி ரொம்ப சந்தோஷம், நீனும் நம்ம பையன் மாதிரி தான், என் பையனும் உனக்கு தம்பி தானே கணக்குக்கு, அப்போ ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்த மாதிரி நம்ம சொந்த பந்தம் ஆகிப்போம், நீ வேற உன் பொண்டாட்டி குழந்தையாங்க, சரி போதும் வேறு எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம், பொண்ணுக்கு என்ன செய்வாளோ செய்யட்டும், நம்மளுக்கு தான் வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்றாரு. உடனே சரி சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கருப்பட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு மெட்ராஸ் போயிடுறாரு. போய் கொடுத்து பாட்டி ரொம்ப நல்லா விசாரிச்சாங்க அப்படிங்கிறாங்க. அம்மாவையும் கேட்டாங்க வச்சாங்கன்னு விஜய் அம்மாவையும் கொஞ்சம் பார்க்காங்க இவங்க முத்தை. அப்போ மீனாட்ட வந்து சொல்லுதாங்க, மீனா எங்கள் சொந்தக்கார ஒரு பையன் நல்லா படிச்சிருக்கான் வச்சுருக்கான், சீதாவை பார்க்கலான்னு பார்க்கேன் அப்படிங்கும்போது, எங்கள் இப்போதைக்கு வேண்டாங்க அப்படிங்கும்போது, என்ன நீ என்ன பேசிகிட்டு இருக்க, சீதாவுக்கும் நாளுக்கு நாள் வயசு வருதா போதா, அதனால் நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது நம்மகிட்ட அந்த பிள்ளை சொல்லுமா, நம்ம தானே செய்யணும் அப்படிங்கும்போது, அவள் விருப்பப்பட்ட வாழ்க்கை தானேங்க அவள் விரும்புவா அப்படிங்கும்போது, இங்கே பாரு மீனா அதையே பேசிகிட்டு இருக்காத, அந்த அருண் சரியே கிடையாது அப்படிங்கும்போது, சரிங்க விடுங்க அதை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கும்போது, அப்போ நினைக்காரு முத்து, இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நம்ம அத்தைக்கிட்ட பேசிவிடுவோம், பேசிட்டு ஒரு நல்ல நாளை பார்த்து மாப்பிள்ளைய வர சொல்லுவோம் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே ஃபோன் பண்ணி மீனோட அம்மாட்ட பேசுகிறாங்க, மாப்பிள்ளை சொல்லுங்க மாப்பிள்ளைங்கும்போது கதையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிராமத்து பையன் சிட்டியில் தான் வேலை பார்க்கான், நல்லா படிச்சுட்டு நல்லா வேலை பார்க்கான், எங்களுக்கு சொக்காருந்தான், எனக்கு கூட தம்பி முறை தான் வருது அப்படிங்கும்போது, அப்படியா ரொம்ப சந்தோஷம், 2 பேரும் ஒரே வீட்டில் போனால் ரொம்ப சந்தோஷம் தானப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. மாமியார் எப்படி எப்படின்னு கேட்குறாங்க. அதான் நீங்கள் பயப்பட வேண்டாம், எங்கள் அம்மா மாதிரிலாம் கிடையாது, அவங்க ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நல்லவங்க, அதனால் நீங்கள் நம்பி கொடுக்கலாம், எங்கள் பாட்டி பக்கத்து வீட்டில் தானே இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, சரிப்பா சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே நல்ல நாள் பார்த்து சொல்லுதேன்பாங்க, நல்ல நாள் பார்த்து சொல்லியிருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, சரி மாப்பிள்ளையும் தேதியில் வர சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சீதாவுக்கு மீனா நைஸாக கால் பண்ணுறாங்க, மாமா அப்போ மாப்பிள்ளை பார்த்துட்டு கிடக்காங்க, நீ கேட்டால் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டாயம்மா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கும்போது, என்ன நினச்சிட்ருக்க, மாப்பிள்ளை உனக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்காரு, அது போக மாப்பிள்ளை குடும்பம், அதில் நம்ம வந்து பொண்ணு தர மாட்டேன் வைக்க தர மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லைங்கடா, அதனால் எனக்கு அதுதான் உனக்கு மாப்பிள்ளைன்னா அவரை கல்யாணம் முடிச்சுட்டு நீ வாழைப்பாரு அப்படிங்கும்போது, என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற வேறு வழி கிடையாது அப்படிங்கிறாங்க. இங்கே மறுபடியும் மீனாவை ஃபோன் பண்ணுதாங்க, மீனாவுக்கு என்ன செய்யனே தெரியல, இப்படியா இருக்குது. சரி ரைட்டு இப்போ தானே சொல்லுதாரு மாப்பிள்ளை வாக்க வரான் ஒரு தேதியில் சொல்லுவார், அப்போ நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே சீதா வந்து அருண் கால் பண்ணி சொல்லுதாங்க, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆனதே தெரியாமல் என் மாமா வந்து பொண்ணு பார்க்க வேறு ஆளை வர சொல்லுவார் உங்களுக்கு, அதுவும் அவங்க சொந்தக்காரங்களாம் அப்படிங்கும்போது, அதுக்கெலாம் நீ வாக்கப்பட போகிறியா அப்படிங்கும்போது, அது எப்படிங்க நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, தெரியுதுல்ல அப்படி இருக்கும்போது உங்கள் மாமா சொல்கிறாரு அப்படிங்கும்போது, அவருக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே சரி என்னைக்கு அது மட்டும் என்கிட்ட சொல்லு, அது நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஓ எனக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் பார்த்துப்பீங்களா, ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்களை நாளை கழிச்சு வர சொல்லிடுறாங்க. அப்போ மீனாக்கிட்ட காலையில் சொல்லுவோன்னு நினச்சிக்கிறாரு, ஏன்னு கேட்டால் மீனா எதை சொன்னாலும் அதை எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பா அப்படின்ட்டு. காலையில் மீனா ஒரு இடத்துக்கு போகணும், நீ ஒரு வேளையும் ஏற்காதா அப்படின்றதாங்க. சரி இப்படி எங்கேயோ கூப்பிடுதாரு உங்களுக்கு அப்படின்ட்டு நினச்சிட்டு சரின்றதாங்க. சீதா அம்மா வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வராவா அப்படின்னு சொல்லாமல், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சீதா நீ வீட்டில் இருந்தோன்னே, சீதா வீட்டில் இருந்ததாவோ இப்படியா இருக்குது. அப்போ முத்து மீனாவும் இங்கே வராவா, வந்தோன்னே வாங்க மருமோனே அவங்க எப்போ வராங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அம்மா கேட்குறாங்க, யார் நம்ம என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, ஒன்றும் புரியலையா, சீதாவை பொண்ணு பார்க்க வராவா,
மாப்பிள்ளையோட தம்பி முறையில் ஒரு ஆள் பார்க்க வராரு, பார்க்கட்டும். நல்லா படிச்சிருக்காராம், எங்கள் சர்க்காரில் வேறு வேலை பார்க்குறான், அங்கே தான் இருக்காராம் அப்படிங்கிறாங்க. அப்படியா? அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே மீனாவுக்கும் சீதாவுக்கும் ஒன்றும் ஓடலை. 2 பேரும் குசு குசுன்னு பேசி பார்க்கா வெளியே சொல்ல முடியல. அக்கா எப்படியாவது மாமாட்ட பேசி புரிய வைக்கா அப்படிங்கும்போது, இப்போ அவர் புரியுது மாதிரி இல்லை, மாப்பிள்ளை மட்டும் பார்த்துட்டு போட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, அது எப்படிக்கா? பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க மீனா சீதாவை. அப்போ மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோவை ஓரமாக வச்சுருந்தாங்க. அப்போ அப்போ முத்து சொல்றாரு, அத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பக்கத்தில் வந்துட்டாங்களாம், ஃபோட்டோவை சீதா பார்த்துட்டால, நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அம்மா இது சொன்னமாக உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறம்மா, இதெல்லாம் மாப்பிள்ளைய பார்த்து பேச மாதிரி பேசு அப்படிங்கும்போது சீதா தனி ரூமில் இருக்காங்க. அங்கேருந்து அருண் கால் பண்ணியிருந்தாங்க. நான் எவ்வளவோ பேசி பார்க்க எங்கள் வீட்டில் நடக்கலை, என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல, எனக்கு என்ன செய்யணும்னு தெரில, எனக்கு எங்கள் மாப்பிள்ளை பார்க்க வராங்க, எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. ஒன்றும் பயப்படாத, நான் பார்த்துக்கிட்டு தான் அப்படின்ட்டு அருண் ரொம்ப கடுப்பாகி நேராக கல்யாணத்தை பெஞ்ச இடத்துல போய் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை வருமா கரெக்டாக வரும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து காப்பி டீலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சீதா ரூம்லேருந்து வெளியே வர ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே அருண் வராரு. அருணை பார்த்தா நமக்கு சரியான கோவம் வந்துடுது. நீ என்னையா திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நுழைஞ்ச மாதிரி வெளில போயா அப்படிங்கிறாங்க. யோ மரியாதையாக பேசு அப்படிங்கிறாங்க. இது என் மாமியார் வீடு அப்படிங்கிறாங்க. எனக்கும் தான் அப்படிங்கிறாங்க. உடனே பொண்ணு பார்க்க வந்தவங்கலாம் திருதுன்னு முடிக்கிறாங்க. என்ன இந்த பையன் இந்த வீட்டு மருமகனை எப்படி சொல்லுது, இவரு மருமகங்காரு, என்னதான் நடக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது எல்லாரும் பார்க்காங்க. ஐயாங்க பாருங்கள், நீங்கள் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்கல்ல, அது வந்து இவரோட குழந்தையா கிடையாது அப்படின்னு முத்து சிரிக்காரு. அது என் பொண்டாட்டியோட தங்கச்சி, எனக்கு குழந்தை எல்லாமே வேற என்னது, எதை சொல்ல தான் வந்தியா, ஒழுங்கு மரியாதை கிளம்பு, தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்காத அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் தேவையில்லாம வேலை பார்த்துட்ருக்கீங்க முத்து, உங்களுக்கெல்லாம் மரியாதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முத்துட்ட கட்டையை பிடிச்சிக்கணும் பிடிச்சிருது. என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஆமையா, உன் குழந்தையாளுக்கு நீ பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை கூட்டு வரலாம், ஏன் முன்னாடி நீ எப்படி பார்ப்பா எப்போன்னொன்னே, என்ன பேசிட்டு இருக்க உன் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கெட்டுமல்ல ஆகுது. மாப்பிள்ளை விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அம்மா ஒழுங்கு மரியாதை போயிருங்க, எங்கள் மாப்பிள்ளை மேலே கை வைக்க எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கும்போது, அப்படி சொல்லுங்க ஒழுங்கு மரியாதை கிளம்புங்க, நான் இருக்கான பையன், அவனை தான் சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது அவர் சிரிக்கிறாருன்னு, ஏன் முன்னாடியே நீ கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறியா, ஏன் நினச்சிட்டு இருக்க அப்படின்றாங்க. யோ மரியாதையை பேசு அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த பேப்பரை பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் டவான்னு எந்திரிச்சிருந்தாங்க. முத்து என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சா, இந்த பையன்தான் வந்து உங்கள் குழந்தையோட கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதுதான் அந்த பேப்பரை காட்டுத அப்படின்னு சொல்லிட்டு, முத்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு நடந்தது தெரிஞ்சு எங்களை கூட்டு வந்து இப்படி பண்ணிட்டேப்பா அப்படின்னு சொந்தக்காரங்க பூரா சொல்லிட்டு போகிறாங்க. முத்து பொண்ணு வரல. மீனா இங்கே என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, இந்த அருணுக்கும் சீதாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு ஒன்றும் முடியலைங்க அப்படிங்கும்போது, மீனா மீனா நீ என்கிட்ட மறைக்காமல் இருந்ததே இல்லை எந்த விஷயத்தையும் அப்படின்னு நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவேன், ஆனால் நான் இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, ஆனால் பொண்ணு பார்க்க ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துருக்கேன், அந்த இடத்துல நீ இப்படி தலையை குனிய வச்சுட்டியே, அதுவும் இந்த அருண் கூட்ட நீ தோக்க வச்சிட்டியே, இனிமேல் நான் இருக்க இடத்துக்கு நீ வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே சீதா ஏன்டி இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே போட்டு சத்தம் போடுவாங்க. உடனே அதை தப்பாக நினச்சிக்காதீங்க, இதுக்கு மேலே சீதாங்க இருந்தால் நல்லா இருக்காது, சீதா கிளம்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சீதாவை கூட்டி போயிருந்தாங்க. உடனே மீனாட்ட கேட்குறாங்க, மீனா நீனும் சேர்ந்தா அப்படி பண்ணையா அப்படிங்கும்போது, ஆமாம்மா எனக்கு வேறு வழி தெரில, சீதா தான் சொன்னான், அப்பா இருந்திருந்தாங்கன்னா எனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருப்பாங்க, அப்பா இல்லை, அதனால் நான் சங்கடப்படுதேன் அப்படின்னு சொல்லி அழுதாம்மா. எனக்கு என்ன செய்யணும்னு தெரில, வேறு வழியே இல்லாமல் தாம்மா அவள் கல்யாணம் முடிச்ச இடத்துக்கு நான் போனேன், எப்படியாவது உன்னையும் என் வீட்டுக்காரையும் பேசி புரிய வச்சுலான்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே இப்படிலாம் நடக்கும், என் வீட்டுக்காரர் இப்படி போன கழிச்சுட்டுவாருன்னு எனக்கு உண்மையிலே தெரியாதுமா, என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கும்போது, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிடி, உன் வாழ்க்கையே போச்சுடி, மாப்பிள்ளை எப்படி நம்ம கூட சேர்ந்து வாழ்வார், நம்ம என்னடி பண்ண போகிறோம், சரி வாடி மாப்பிள்ளைட்ட எல்லாரும் போய் நம்ம வந்து பேசி அனுப்பி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே சத்தியகிருதர் அதாங்க சரி, நான் பாஸ் ஆனதுக்கே அப்படி செலவு பண்ணார், அவ்வளோ சந்தோஷமாக பண்ணார், சீதா கல்யாணத்தை அவர் விருப்பம் போல் பயங்கரமாக பண்ணணும்னு பேசிகிட்டே இருப்பார், இப்போ இப்படி ஆனதை அவரால் தாங்கிக்கவே முடியாது, நம்மளை 3ஆம் மனுஷன் மாதிரி நினச்சாங்கன்னு சொல்லி ரொம்ப நொந்து போயிடுவார், இப்போ அவர் எங்கே இருப்பாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்துக்கு கால் பண்ணுறாங்க. செல்வம் கால் பண்ணி முத்துட்ட எங்கே இருக்கியா முத்து அப்படிங்கிறாங்க. செல்வம் நான் எதுவும் பேசுகிறவங்கள யார்ட்டையும் அப்படிங்கிறாங்க, நீ எங்கே இருக்க அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க.
நம்ம இடத்துல தான் அப்படிங்கிறாங்க. ஓ அங்கேயே இருக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சத்யா உங்கள் மாமன் ரொம்ப நொந்து நூலாகி ஒரு இடத்துல போய் தண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போதைக்கு நீ வர வேண்டாம். நான் நாசுக்காக பேசி வச்சுருக்கேன். நாளைக்கு காலைல வாங்க. இன்னைக்கு பூரா கொஞ்சம் தனியாக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே கொஞ்சம் மாமா பார்த்துக்கோங்கண்ணே. எங்கள் மேலே ரொம்ப கோவமா இருக்காப்புல அப்படிங்கிறாங்க. சரிப்பா சரிப்பா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு செல்வம் சத்யா கிட்ட. இனியும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.